இன்ஃபினிட்டி பவர் எபிசோட் 1. மறக்கப்பட்ட ஒரு பாலைவனத்தில் நூற்றாண்டுகளாக மணலில் கீழ் புதைந்திருக்கும் ஒரு ரகசியம். அது சாதாரண கல் அல்ல, பிரபஞ்சத்தை விட பழையதான சக்தியின் துண்டு. இன்று இரவு அந்த ரகசியம் விழிக்கிறது. ஆதவன் சோர்வுடன் தனக்குள் பேசுவது போல, மறுபடியும் ஒரு இரவு, மறுபடியும் முடிவில்லா ஒரு தேடல். நான் ஏன் இங்க வந்து கொண்டே இருக்கிறேன்? ஆதவனின் கையில் நிலம் அதிர்கிறது. மணல் பிரிந்து ஒளிரும் ஒரு சதுரும் கல் வெளிப்படுகிறது. ஆதவன் அதிர்ச்சியுடன், இது என்ன, உயிரோடவா இருக்குது? அந்த கல் அவனை உணர்கிறது. அது அவனோட இதயத்தோட ஒன்றுபட்டு துடிக்கிறது. ஆதவன் வலி சுமந்து, இல்ல நிறுத்து, அது என்னுள் இழுக்குது. ஒளி அவன் மார்பிலிருந்து வெடிக்கிறது. அந்த கணத்தில் இனி ஆதவன் சாதாரண மனிதன் இல்லை. அவன் இணைக்கப்பட்டு விட்டான் அந்த சக்தியோடு. லைரா திடமான குரலில், அதை உடனே விட்டுவிடு. ஆதவன் உடனே பதறி, நீ யாரு? இது என்ன? லைரா, அது ஒரு ஸ்பெக்ட்ரல் சர்ட்டு. அந்த சக்தியை உன்னை காப்பாற்றலாம், இல்லைன்னா உன்னை அழிச்சிடலாம். ஆதவன் கோபமாக, நான் இதை கேட்டனா? லைரா குளிர்ச்சியுடன், யாரும் கேட்பதில்லை. அப்பொழுது கல் மீண்டும் ஒளிரும் சத்தம். அந்த கல் லைராவை உணர்ந்து வெடிக்கிறது. அப்பொழுது அவள் கையை உயர்த்த தீயும் நிழலும் ஆற்றல் வெளிப்படுகிறது அவளிடம். அப்பொழுது ஆதவன் அதிர்ச்சியுடன், அப்போ நீங்களும் ஒன்று வச்சிருக்கீங்களா இந்த சக்திகள்? லைரா மந்தமான தீவிர குரலில், கவனமா கேளு, தீ வெயில் எப்ப வேணாலும் ஒன்று தேடி வரும். அவங்க உன்ன மாதிரி கல் வச்சிருக்க எல்லாருமே வந்து வேட்டையாடுவாங்க. அவங்க ஒரு தடவை ஒருத்தவங்களை பிடிச்சிட்டாங்கன்னா கருணையை பார்க்க மாட்டாங்க என்று கூறினாள். ஆதவன் உடனே பதறி, தீ வெயிலா? அவங்கெல்லாம் யாரு? லைரா, நீ நினைப்பதை காட்டிலும் அவங்க ரொம்ப பழமையான இருள். ஒருபோதும் அவங்க தோல்வி அடைஞ்சதே இல்லை என்று கூறினாள். தொலைவில் நிலம் அதிரும் சத்தம், யாரும் நடப்பது போல ஒரு சத்தம் கூட கேட்கிறது. மணல் மீண்டும் அதிர்கிறது. தொலைவில் ஒளிகள் தெரிகின்றது. நிலவின் கீழ் நகரும் நிழல் உருவங்கள். லைரா அவசரமாக, அவங்க உன்னை ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டாங்க என்று கூறினார். ஆதவன் பயத்துடன், அப்போ நான் என்ன செய்ய? அப்பொழுது லைரா, ஓடு, இங்க நிக்காத, திரும்பி பார்க்காம இங்கிருந்து ஓடிரு என்று கூறினாள். இவ்வாறு தொடங்குகிறது ஆதவனின் பயணம். ஒரு கல், ஒரு தீர்வு, அத்துடன் நட்சத்திரங்கள் தாண்டிய ஒரு போர்.